கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இதுவரைக்கும் கடவுள் நமக்கு போதித்தவைகளை குறித்து பலவற்றை சிந்தித்திருக்கின்றோம், ஆராய்ந்திருக்கின்றோம். விவிலியம் என்ன சொல்லுகின்றது என்பதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நாம் பல கருத்துக்களை சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை குறித்து இன்று வரை நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். ஏனெனில் இன்றைக்கு கடவுளிடத்திலே நாம் நம் தேவைகளை வைக்கின்றோம். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் கடவுளிடத்திலே தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வேளையிலே நாம் கடவுளிடத்திலே நம் தேவைகளை எடுத்துரைக்கின்றோம். நம் தேவைகளுக்காக கடவுளை நோக்கி மன்றாடுகின்றோம். நம் தேவைகளை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்றோம், அழுது புலம்புகின்றோம், அவரை நோக்கி முறையிடுகின்றோம். ஆனால் நம் தேவைகளுக்காக நாம் கூப்பிடுகின்ற கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை ஒரு நாளைக்காவது, ஒரு நொடி பொழுதாவது நம் வாழ்நாளில் நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை குறித்து இன்று சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எப்பொழுதுமே கடவுளிடமிருந்து தான் எதையாவது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மையை மட்டும் கடவுளிடமிருந்து பெறுகின்ற நாம் ஏன் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவற்றை நாம் செய்யக்கூடாது என்று யோசித்து பார்த்திருக்கின்றோமா? அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும். ஏனென்றால் நீங்கள் 1 அரசர்கள் புத்தகத்தை திருப்பி பார்க்கும் பொழுது அங்கு சாலமோன் அரசரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். சாலமோன் அரசரை கடவுள் எதற்காக திருப்பொழிவு செய்தார் என்றால், இஸ்ரேல் மக்களை ஆள வேண்டும் என்பதற்காக அரசராக ஆண்டவர் அங்கே திருப்பொழிவு செய்கின்றார். ஆனால் சாலமோன் அரசருக்கு கடவுள் கனவுலே தோன்றி, உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்றாலும் கேள் என்று சொல்லுகின்றார். இந்த நேரத்திலே சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை அந்த இடத்திலே நாடவில்லை. சாலமோன் நினைத்திருந்தால் அந்த இடத்திலே எதிரிகள் நாடு எனக்கு வேண்டும் என்றோ, அல்லது எனக்கு செல்வ செழிப்புகள் வேண்டும் என்றோ, பெயரும் புகழும் வேண்டும் என்றோ, இல்லை என்னை யாரும் அழிக்கக்கூடாது என்றோ அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு கேட்காமல் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு, நீர் என்னிடத்தில் ஒப்படைத்த இந்த இஸ்ரேல் மக்களை ஆளுவதற்கு வேண்டிய ஞானத்தை நீர் எனக்கு தாரும் என்று சாலமோன் அரசர் கடவுளிடத்தில் கேட்டார். இப்பொழுது கடவுள் சாலமோன் அரசரிடத்தில் என்ன சொல்லுகின்றார் என்றால், என் ஜனங்களை ஆளுவதற்கு வேண்டிய ஞானத்தை தான் நீ என்னிடத்தில் கேட்டாய். பொன்னோ பொருளோ பெயரோ புகழோ அல்லது உனக்கு வேண்டிய எதையோ சுயநலத்தோடு நீ கேட்கவில்லை. என் மக்களை நீதியோடு வழிநடத்த வேண்டிய ஞானத்தை கேட்டிருக்கின்றாய். ஆகவே நீ கேட்டதற்கு மிகுதியாக உனக்கு ஞானத்தையும், நீ கேட்காத செல்வத்தையும், செழிப்பையும், பெயரையும், புகழையும் உனக்கு வழங்குகின்றேன் என்று சொல்லி கடவுள் எல்லாவற்றையும் சாலமோன் அரசருக்கு கொடுத்தார் என்று அரசர்கள் புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு நாம் நடந்து அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் கேட்பதற்கு மேலாக கேட்காதவற்றையும் சேர்த்து நமக்கு கொடுப்பவர் தான் நம்முடைய கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் உங்கள் தேவைகளை கடவுளிடத்திலே கேட்பதற்கு முன்னால் கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து பாருங்கள்.
நீங்கள் கேட்பதற்கு மேலாகவே கடவுள் உங்களுக்கு தருவார். கேட்காததையும் உங்கள் உள்ளத்திலே இருப்பதையும் கடவுள் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைக்கு கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை விவிலியத்திலே ஒரே ஒரு வசனத்தின் மூலம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகின்றேன். மீகா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பாருங்கள். மீகா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? அழகாக இந்த வசனம் சொல்லுகின்றது கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்று. இந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்லுகின்றது? முதற் பகுதி அழகாக சொல்லுகின்றது. மீகா 6:8 முதற் பகுதி இவ்வாறு சொல்லுகின்றது: ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. மீகா இறைவாக்கினர் வழியாக கடவுள் பேசுகின்றார். அப்பொழுது மீகா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொல்லுகின்றார்? மனிதனே, நல்லது எது தீயது எது என கடவுள் உனக்கு காட்டியிருக்கின்றார். ஆகவே நன்மை தீமையை பிரித்தறிவதற்கு உனக்கு இன்றைக்கு தெரிந்திருக்கின்றது. எது நன்மை எது தீமை என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கின்றது. எது நன்மை என்பது உனக்கு தெரியும், எது தீமை என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் நன்மையானவற்றை கடவுள் உனக்கு காண்பித்திருக்கின்றார். ஆகவே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? நாம் கடவுளிடத்திலே அடுக்கடுக்காய் கேட்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மிடத்தில் கேட்பது 3 விஷயங்கள் தான். அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது 3 விஷயங்கள் தான். மீகா 6:8 அது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிகமாய் கடவுள் நம்மிடத்தில் எதையும் கேட்கவில்லை. 3 காரியங்களை மட்டும்தான் கேட்கிறது, எளிதான காரியங்கள். ஒன்று, நேர்மையை கடைபிடித்தல். இரண்டாவது, இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ளுதல், அதாவது இரக்கம் காட்டுதல். மூன்றாவது, கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுதல், கடவுளிடத்திலே நம்மை தாழ்த்துதல், கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்வது. இந்த 3 விஷயத்தை தான் கடவுள் செய்ய செய்கின்றார். நம்மிடத்திலிருந்து அவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார், வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்நாளில் இவ்வளவு நாட்கள் நாம் ஜெபித்த ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். எத்தனை விண்ணப்பங்களை நாம் கடவுள் முன்னிலையிலே வைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விண்ணப்பத்தை கடவுள் முன்னிலையிலே வைக்கின்றோமே. ஆனால் கடவுள் தினம் தினம் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லையே. நம்முடைய வாழ்நாள் முழுவதும், நான் பிறந்தது முதல் இறக்கும் வரை கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது 3 விஷயங்கள் தான். நம்மை அவர் செய்ய சொல்வது 3 காரியங்களைத்தான் செய்ய சொல்லுகிறார். வேறு எந்த காரியத்தையும் அவர் நம்மிடத்தில் செய்ய சொல்லவில்லை. ஒன்று என்ன சொல்லுகின்றார்? நேர்மையை கடைபிடி. இந்த உலகிலே நீ வாழும் பொழுது நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள் என்று சொல்லுகின்றார். நேர்மை தவறி நடக்காதே, வழி தவறி செல்லாதே என்று சொல்லுகின்றார். எவ்வளவு எளிதான காரியம். அவர் ஏதாவது பரிகாரத்தை செய்ய சொன்னாரா? அல்லது இவ்வளவு காணிக்கையை நீர் எனக்கு கொடு என்று சொன்னாரா? அதற்கு பரிகாரமாக இவ்வளவு பணத்தை என்னுடைய காணிக்கை பெட்டிகளை போடு என்று சொன்னாரா? அல்லது இவ்வளவு தூரம் கால்நடையாக நடந்து வா என்று சொன்னாரா? அல்லது இந்த மலையிலே ஏறி வந்து என்னை தரிசி என்று சொன்னாரா? அப்படி எதுவுமே உன்னை சொல்லவில்லை. அவர் கஷ்டப்படுத்தவில்லையே. தனக்காக நீ எதையும் செய் என்று கடவுள் உன்னிடத்தில் எதையுமே கேட்கவில்லையே. கடவுள் முதலாவது என்ன கேட்கின்றார்? நேர்மையாக நடந்து கொள். உன் அன்றாட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள். அப்படி நீ உன் வாழ்க்கையிலே வாழும் பொழுது நெறி தவறி செல்லாதே, வழி மாறி செல்லாதே, பாதை மாறி செல்லாதே, அநீதியை செய்யாதே, நேர்மையோடு நடந்து கொள், நீதியோடு நடந்து கொள் என்றுதான் கடவுள் சொல்லுகின்றார். உனக்கு அடுத்திருப்பவரிடம் நேர்மையாக நடந்து கொள். உன்னோடு வாழ்பவர்களோடு நீ நேர்மையாக நடந்து கொள். வழக்கு மன்றத்தில் நீ அமர்ந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு சாதகமாய் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக நீதியை திரித்து விடாதே, நீதியோடு செயல்படு, நடுநிலையோடு செயல்படு. இதைத்தான் கடவுள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் அவர் முதலில் செய்ய சொல்கின்றார். இதை நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோமா? கடவுள் பரிகாரம் செய்ய சொல்லவில்லை. கடவுள் அங்கு வந்து என்னை பார் என்று சொல்லவில்லை.
கடவுள் என்னை இந்த மலைகளை ஏறி வந்து தரிசி என்று உன்னிடத்தில் சொல்லவில்லை. அவர் சொல்லக்கூடியது நீ நேர்மையோடு நடந்து கொள், அது எனக்கு போதும் என்றுதான் அவர் சொல்லுகின்றார். இந்த நேர்மையோடு நீதியோடு நாம் நடந்து கொண்டாலே நாம் கேட்பதற்கு மேலாக கேட்காதவற்றை நம் உள்ளத்தில் இருப்பதையும் அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இரக்கம் காட்ட வேண்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார். இது நாம் இரக்கம் காட்டுகின்றவர்களாக வாழ்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். அநேகம் பேர் இரக்கம் காட்டுகின்றார்கள். ஆனால் அது இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கமாய் இருக்கின்றது என்றால் விளம்பரத்துக்காய் காட்டப்படுகின்ற இரக்கமாய்த்தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உதவிகள் செய்வதற்கு குறைவே இல்லை. ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகின்றது? வழக்கை செய்வது இடக்கை அறியாமல் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றது. அதுதான் இரக்கம், உண்மையான இரக்கம். நீங்கள் ஒருவர் மீது உண்மையாகவே இரக்கம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் என்றால் உங்கள் வழக்கை செய்கின்ற உதவி, உங்கள் வழக்கை காட்டுகின்ற இரக்கம் உங்கள் இடக்கை அறியாமல் இருக்க வேண்டும், உங்கள் இடக்கை தெரியாமல் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இரக்கம், அதுதான் உண்மையான உதவி. இதைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? ஒரு சிறு உதவி செய்தாலே அதை படம் பிடித்து சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரவவிட்டு பெயரையும் புகழையும் சம்பாதிக்க வேண்டும் என்று சுயநல போக்கத்தோடு தான் இன்றைக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம், இரக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றோமே ஒழிய கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான இரக்கத்தை நாம் இன்று காட்டிக்கொண்டிருக்கின்றோமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீ ஒருவருக்கு இரக்கம் காட்டினால் அந்த இரக்கம் யாருக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் 3 நபர்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்பதை விவிலியம் அழகாக சொல்லுகிறது. விவிலியத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை படித்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கின்றீர்கள் என்றால், நீங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டுகின்றீர்கள் என்றால் அது 3 நபர்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். ஒன்று, இரக்கம் காட்டுகின்ற உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் இந்த நபருக்கு இரக்கம் காட்டுகின்றேன் என்று இரக்கம் காட்டக்கூடிய நமக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது, நாம் யார் மீது இரக்கம் காட்டுகின்றோமோ அவர்களுக்கு தெரிந்தால் போதும், வேறு யாருக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. மூன்றாவது, நாம் ஒருவர் மீது காட்டுகின்ற இரக்கத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். நாம் காட்டுகின்ற இரக்கம், நாம் செய்கின்ற உதவி 3 பேர் மட்டும் தெரிந்தால் போதும் என்றுதான் விவிலியம் சொல்லுகின்றது. ஒன்று, உதவி செய்பவர், உதவி காட்டுபவர். இன்னொன்று, உதவியை பெற்றுக்கொள்பவர், இரக்கத்தை பெற்றுக்கொள்பவர். மூன்றாவது, இரக்கம் காட்டி உதவி செய் என்று நமக்கு சொல்லுகின்ற நம் கடவுள். இந்த 3 பேரும் இரக்கத்தை பற்றி பார்த்தால் போதும். இந்த 3 பேர் மட்டும் ஒருவருக்கு காட்டுகிற இரக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டால் போதும், வேறு எவரும் தேவையில்லை என்று விவிலியம் சொல்லுகின்றது. இத்தகைய இரக்கத்தை தான் கடவுள் விரும்புகின்றார். நாம் காட்டுகின்ற இரக்கம் நமக்கு தெரிய வேண்டும், நாம் யார் மீது இரக்கம் காட்டுகின்றோம் அவர்களுக்கு தெரிய வேண்டும், நம்மை படைத்த கடவுளுக்கு தெரிய வேண்டும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய தேவையில்லை. இப்படிப்பட்ட உண்மையான இரக்கத்தை காட்டுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்க இன்னைக்கு சொல்லலாம், நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கேன், எத்தனையோ பேர் மீது இரக்கம் காட்டி இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்று இப்படி ஒரு கஷ்டம் வந்த பொழுது கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏனெனில் நீங்கள் காட்டிய இரக்கம் உண்மையானதா, நீங்கள் செய்த உதவி உண்மையானதா என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த உதவி உங்களை பலரும் பார்த்து கேட்டு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் காட்டிய இரக்கம் பிறர் உங்களை பார்த்து பாராட்ட வேண்டும், அதன் மூலம் பெயரையும் புகழையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற சுயநல போக்கிலே செய்திருக்கின்றீர்கள். இப்படி ஒரு சுயநல போக்கிலே உங்களால் செய்யப்பட்ட இரக்கத்திற்கு, ஒரு சுயநல போக்கிலே உங்களால் செய்யப்பட்ட உதவிக்கு ஏன் கடவுள் கைமாறு தர வேண்டும்? யோசித்து பாருங்கள். நீ உண்மையிலேயே கடவுள் முன்னால் ஏற்புடையவனாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் அறியாமல் நீ உதவி செய், பிறர் அறியாமல் நீ இரக்கம் காட்டு. நீ செய்ததை, நீ காட்டிய இரக்கத்தை பிறரிடத்திலே சொல்லாதே, வெளியிலே காட்டாதே, பிறருக்கு தெரியாமல் இருந்து பார். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று சோதித்து பார். கடவுள் அதைத்தான் விரும்புகின்றார். ஏனென்றால் நாம் காட்டுகின்ற இரக்கம் கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும், மனிதருக்கு தேவையில்லை. இதைத்தான் நீங்கள் நற்செய்தி நூல்களை படித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவா நற்செய்தி, மார்க் நற்செய்தி படித்து பாருங்கள். இங்கே ஜெபித்தலை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசும்போது ஜெபித்தலை பற்றி என்ன சொல்லுகின்றார்? மறைநூல் அறிஞர்களைப் போலவோ அல்லது குருக்களைப் போலவோ
அல்லது சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்களைப் போலவோ வீதியிலே நின்று கொண்டு எல்லோரும் பார்க்கும்படியாக நான் கடவுளை நோக்கி ஜெபிப்பவன் என்று பிறருக்கு காட்டும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே சென்று உங்கள் உள்ளறையினுடைய கதவை பூட்டிக்கொண்டு உள்ளறைக்குள்ளே இருந்து கொண்டு மறைவாய் இருக்கக்கூடிய உங்கள் தந்தைக்கு கேட்கும்படி நீங்கள் மௌனமாக அல்லது மெதுவாக ஜெபம் பண்ணுங்கள். மறைவாய் இருக்கக்கூடிய தந்தை உங்கள் ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லுகின்றது. இதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். அப்படி என்றால் நீ ஜெபிப்பதையே யாரும் பார்க்க வேண்டாம். நான் கடவுள் மேல பக்தி உள்ளவன், நான் கடவுளை பார்த்து ஜெபிக்க கூடியவன், என்ன மாதிரி பக்திமா எவனும் கிடையாது அப்படின்னு காட்டணும்னு இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ அப்படியெல்லாம் ஜெபிக்காத. நீ ஜெபிப்பதை யாரும் பார்க்க கூடாது, உன் மனைவி கூட பார்க்க கூடாது, உன் பிள்ளைங்க கூட பார்க்க கூடாது. நீ ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவன் என்பதை யாரும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. உன் அறைக்குள் சென்று உன் அறையின் கதவை தாளிட்டுக்கொள். உள்ளே அமர்ந்து கொண்டு உன் தந்தை புரிந்து கொள்ளும் மட்டும் உன் விண்ணக கடவுளுக்கு கேட்கும்படியாக உன் உள்ளத்திலே இருந்து கொண்டு நீ உன் உள்ளத்திலே குரல் எழுப்பி ஜெபி. அந்த ஜெபத்தை மறைவாய் இருக்கக்கூடிய விண்ணக தந்தை கேட்பார். கேட்டு அனைவரும் பார்க்கும்படி வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பதிலளிப்பார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட கடவுள் இரக்கத்தை, ஜெபத்தையே பிறர் பார்க்க கூடாது, பிறர் பார்க்காமல் தனியாக இருந்து ஜெபி என்று சொல்லக்கூடிய கடவுள் நீ காட்டுகின்ற இரக்கத்தை பிறர் பார்க்க வேண்டும் என்று விரும்புவாரா? நீ செய்கின்ற உதவியை பிறர் பார்த்து அதன் மூலம் நீ பேரும் புகழும் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவாரா? இல்லை. நீ இரக்கமுடையவன் என்பதை கடவுள் முன்னிலையிலே காட்டு, ரகசியமாய் செய். உன்னுடைய உதவியை பிறர் தெரியாதவாறு ரகசியமாய் செய். வழக்கை செய்வதை இடக்கை அறியாமல் செய்து பார். கடவுள் உனக்கு அனைவரும் தெரியும்படி வெளியரங்கமாய் பதிலளித்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே கடவுள் நம்மிடத்தில் இருந்து இரண்டாவது எதிர்பார்ப்பது இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ளுங்கள். இவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். நாம் காட்டுகின்ற இரக்கம் கடவுளுக்கும் நமக்கும் நாம் யார் மீது இரக்கம் காட்டும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். அந்த இரக்கத்தினுடைய பதில் வெளியரங்கமாய் அனைவரும் தெரியும்படி கடவுள் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கு அடுத்தபடி மூன்றாவது அவர் என்ன சொல்லுகின்றார்? உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள். கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ள அவர் சொல்லுகின்றார். கடவுளை மிஞ்சி உன்னை உயர்த்தி கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். எசையா 43ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விண்மீன்களை தாண்டி சென்று நீ உன் கூடாரத்தை அமைத்தாலும் அரியணை அமைத்தாலும் நான் அங்கு வந்து உன்னை இழுத்து கீழே போடுவேன் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நீ எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விண்ணை தாண்டி சென்றாலும் கடவுள் உன்னை அங்கிருந்து கீழே விழப்பண்ணுவார் என்று எசையா இறைவாக்கினர் நூல் பிரிவு 43ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் கடவுள் இந்த இடத்துல சொல்ல, உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள். நீ எவ்வளவு உயர்ந்தவனாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியங்களை நீ வைத்திருந்தாலும் உன் கடவுளுக்கு முன்னால் நீ தாழ்மையோடு நடந்து கொள். அப்பொழுதுதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கடவுள் சொல்லுகின்றார். இன்றைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையை நாமே ஆய்வு செய்து பார்ப்போம். கடவுள் முன்னிலையில் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். என்னால் எதையும் செய்ய முடியும் என்று மார்த்தட்டுகின்றோமே. கொரோனா என்ற கொள்ளை நோய் இன்று உலகையை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நோயின் தாக்கத்திலிருந்து, இந்த நோயின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு நம்மால் முடிகின்றதா? இந்த உலகை காப்பாற்றுவதற்கு நம்மால் முடிகின்றதா? இன்றைக்கு விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு விண்ணை கிழித்து கொண்டு ராக்கெட்டுகள் பறந்து விண்ணை தாண்டி செல்லுகின்றனவே. விண்வெளி ஓடங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறந்து கொண்டு வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கின்றனவே. இப்படி விஞ்ஞானத்திலே நாம் உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் சமிக்ஞைகளை, அதாவது சிக்னல்ஸை கோள் விட்டு கோள் தாண்டி அனுப்பி கொண்டிருக்கின்றோமே. அப்படி விஞ்ஞானத்திலே வெகு உயர்ந்திருக்கக்கூடிய நாம் கொரோனா என்ற கொள்ளை நோக்கி கண்ணுக்கு புலப்படாத அந்த நுண்ணிய கிருமிக்கு இன்றைக்கு பயந்து ஒதுங்கி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே. காரணம் என்ன? கடவுள் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளாதது. கடவுள் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளாதது. கடவுள் முன்னால் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளும் பொழுது எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து ஆசீர்வாதங்கள் நிரம்ப மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஆகவே கடவுள் முன்னிலையிலே தாழ்ச்சி என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. கடவுள் இந்த 3 விஷயத்தை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்க, வேற எதையுமே அவர் கேட்கவில்லை. கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பவை என்று இந்த விவிலியம் முழுமைக்கும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த விவிலியம் முழுமைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இந்த 3 காரியங்கள் தான், இந்த 3 விஷயங்கள் தான் சொல்லப்பட்ட. 1, நேர்மையை கடைபிடியுங்கள். 2வது, இரக்கம் காட்டுங்கள். 3வது, கடவுள் முன் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீ கடவுளுக்காக செய்தால் போதும், நீ கேட்பதற்கு மேலாகவே நீ கேட்காதவற்றை உனக்கு தந்து உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 3 நம்ம காசு கொடுத்து வாங்கி செய்ய வேண்டியதில்லை, நம்ம உடம்பை வருத்தி செய்ய வேண்டியதில்லை, அல்லது இன்னொரு இடத்துல போய் நம்ம செய்ய வேண்டியதில்லை. அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி இத்தகைய செயலுக்கு அமைத்தாலே போதும், கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த 3 காரியங்களும் நம் வாழ்வுக்குள்ளே வந்துவிடும். இந்த 3 காரியங்கள் நம் வாழ்வுக்குள்ளே வந்துவிட்டால் கடவுள் நம் வாழ்வுக்குள்ளே வந்து விடுவார். கடவுள் நம் வாழ்வுக்குள்ளே வந்துவிட்டார், அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம் மீது பொழியப்படும். இதன் மூலம் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாக நிரம்ப இந்த உலகிலே நாம் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். அக்கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார்? மீகா நூல் பிரிவு 6 இறைவசனம் 8 அழகாக சொல்லுகின்றது. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? என் ஆண்டவர் உன்னிடம் கேட்பது 3 காரியங்கள். 1, நேர்மையாக நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். 2வது, இரக்கம் காட்டுங்கள். காட்டுகின்ற இரக்கம் பிறருக்கு தெரியாமல், நீங்கள் யாருக்கு இரக்கம் காட்டல அவர்களுக்கும் உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிகின்ற விதத்தில் இரக்கம் காட்டுங்கள். 3வது, கடவுள் முன்னிலையிலே உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். கடவுளுக்கு மிஞ்சி செல்லாதீர்கள் என்று இந்த வசனம் அழகாக சொல்லுகின்றது. இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் சொன்னால் போது கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகவே விவிலியம் என்ன சொல்லுகின்றது என்றால், நீ மதம் மாற வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பற்றி பிறர் அதிகமாக நினைக்கக்கூடியது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் மதம் மாற சொல்லுகின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். நம் கடவுள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கண்டத்துக்கோ உரியவர் அல்ல. அகில உலகத்துக்கும் சொந்தமானவர் தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுள் நீ மதம் மாறு என்று ஒருபோதும் சொல்லவில்லை. விவிலியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கடவுள் மதம் மாறு என்று சொல்லவில்லை. மதம் மாற்றத்தை கடவுள் எதிர்பார்க்கவில்லை. கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் 3 தான். அந்த விவிலியத்தை துவக்க முதல் இறுதி வரை படித்து பாருங்கள். அங்கே எந்த இடத்திலையும் நீ மதம் மாறு என்று கடவுள் சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டு பகுதியில் கூட இந்த இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் பேசும்போது கூட என்ன பேசுகின்றார் என்றால், இஸ்ரேல் மக்களே, அதுவும் மறைநூல் அறிஞர்களையும் அங்கு இருக்கக்கூடிய குருக்களையும் பார்த்தவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் உலகம் முழுவதையும் சுற்றி திரிந்து அலைந்து திரிகின்றீர்கள், ஒருவரையாவது எங்கள் மதத்தில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் உலகம் முழுவதும் அலைந்து திரிகின்றீர்கள். ஆனால் நீங்கள் நான் எதிர்பார்க்கக்கூடிய நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளுகின்றீர்களா? கடவுள் முன்னிலையிலே உங்களை தாழ்த்தி கொள்ளுகின்றீர்களா? பிறருக்கு இரக்கம் காட்டி வாழுகின்றீர்களா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்த்தீர்களா? அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை பார்த்து கொண்டே பிற இனத்தார் உங்கள் அண்டையிலே வந்து சேர்ந்து என்னை பின்பற்றுவார்கள் என்று கடவுள் அழகாக விவிலியத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார். ஆகவே கடவுள் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ யாரையும் மதம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. எனக்கு தேவை மதமாற்றம் அல்ல, உன்னுடைய மனமாற்றம். நீ மனம் மாறி நான் சொன்ன இந்த 3 காரியங்களை கடைபிடித்து வாழ்வாய் என்றால் நீ யாரையுமே மதம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. நீ கும்பிடுகின்ற, நீ வணங்குகின்ற, நீ பின்பற்றுகின்ற கடவுள் பின்னால் அவர்கள் உன்னை பார்த்து தானாகவே வந்து விடுவார்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் விரும்புவது மதமாற்றத்தை அல்ல.
அவர் 3 காரியங்களை தான் விரும்புகிறார். நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார், இரக்கம் காட்டி வாழுங்கள் என்று சொல்லுகின்றார், கடவுள் முன்னிலை உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த 3 விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களை சுற்றி வாழ்கின்றவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் உங்கள் வாழ்க்கை முறைகளை கண்டுணர்ந்து உங்களை பற்றி அறிந்து உங்கள் ஆசீர்வாதங்களை கண்டு தாங்களாகவே நம் கடவுள் பின்னால் வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்விடத்திலே மதமாற்றமும் இல்லை, எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை முறை சரியானால், நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து நம் கடவுளை பின்பற்ற ஏராளமான கூட்டம் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 3 விஷயத்தை வாழ்வாக்குங்கள். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். தன்னை பின்தொடராத மக்களை உங்கள் மூலம் பின்தொடர வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் பாருங்க, கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். முதலில் தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கின்றது என்றால், நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். இப்போ பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, வேற எதுவும் செய்ய வேண்டாப்பா, ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். அவ்வளவுதான் அவர் சொல்றார், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கடவுள் ஒன்றன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை தூய பவுல் அழகா என்ன சொல்றார்னா, நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய பிற்பகுதி அழகாக சொல்லுகின்றது, நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். இவ்வளவுதான். அப்போ பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து, இங்கு பவுல் சொல்லக்கூடிய பயன் தரும் நற்செயல்கள் யாவை? அதுதான் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்வது, இரக்கம் காட்டுதல். இந்த நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளக்கூடியவற்றிலும் இந்த இரக்கம் காட்டுவதிலும் அத்தனை நற்செயல்களும் உள்ளடங்கிவிடும். ஆகவே தான் மலாக்கி புத்தகத்திலே ஆண்டவர் மலாக்கி இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார், நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று. இங்கே பவுல் வழியாக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அனைத்து நற்செயல்களும் செய்து, பயன் தரும் அனைத்து நற்செயல்களும் செய்து. இப்போ பயன் தரக்கூடிய அனைத்து நற்செயல்களும் எதற்குள்ளே அடங்கி இருக்கின்றது? நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்வதற்குள்ளும் இரக்கம் காட்டுவதற்குள்ளும் அனைத்து நற்செயல்களும் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இத்தகைய அனைத்து நற்செயல்களையும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். கடவுளை பற்றிய அறிவு என்பது கடவுள் முன்னிலையிலே நம்மை தாழ்த்திக் கொள்வது. கடவுள் முன்னிலையிலே அத்தனை நற்செயல்களையும் செய்து நீதியோடு நேர்மையோடு நடந்து கொண்டு பிறருக்கு இரக்கம் காட்டி உதவி செய்து கடவுள் முன்னிலையிலே நம்மை தாழ்த்தி வாழும் பொழுது கடவுளை பற்றிய அறிவிலே நாம் வளர்ந்து விடும். அப்படி நாம் வளர்ந்து வாழும் பொழுது கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஏனெனில் கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்து விடுகின்றோம். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை நாம் செய்து விடுகின்றோம். இதைத்தான் தூய பவுல் இவ்விடத்தில் அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி? நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். அப்படி வளரும் பொழுது கடவுள் அவருடைய எதிர்பார்ப்பை உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு அளிக்கின்றார். இதுதான் நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டிய நெறிமுறை, நம் வாழ்க்கையுடைய ரகசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் வேற எதையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அங்க போ, இங்க போ, இதை செய், அதை செய், இவ்வளவு கொண்டு வா, அவ்வளவு கொண்டு வா, அந்த பலி கொடு, இந்த பலி கொடு. கடவுள் ஒருபோதுமே கேட்க மாட்டார். ஏனென்றால் உன்னை படைத்தவர் கடவுள். உன்னை படைத்த கடவுளுக்கு உனக்கு எது வேண்டும் என்று தெரியும். ஆனால் அவர் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பதை நீ அவரிடத்திலே பூர்த்தி செய்யும் பொழுது அவரிடத்திலே நீ கேட்பதை அவர் உனக்கு தந்து நீ கேட்காதவற்றையும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார்.
அன்புக்குரியவர்களே, கடவுள் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்தினார் என்று கொலோசியர் 1:13 சொல்லுகின்றது. இப்ப இருளின் அதிகாரம், ஒளியின் அதிகாரம் என்று 2 அதிகாரங்கள் இருப்பதாக இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. இருளின் அதிகாரம் என்பது அது பிசாசினுடைய அதிகாரம், அல்லகையினுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. ஒளியினுடைய அதிகாரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருடைய ஆட்சிக்கு கீழ் இருப்பது ஒளியினுடைய அதிகாரம். ஆக இந்த அலகையினுடைய சூழ்ச்சிக்கு, பிசாசினுடைய சூழ்ச்சிக்கு உட்பட்டு மக்கள் ஆதி மனிதன், முதல் மனிதன் ஆதாம் முதற்கொண்டு பாவத்திலே விழுந்து இருளின் அதிகாரத்திற்கு, பிசாசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கின்றோம். அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் மகனுடைய, அன்பார்ந்த மகனுடைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு உட்படுத்தியவர் நம் கடவுள். இது எவ்வாறு சாத்தியமாகின்றது? தம் மகனை நமக்காக அவர் கொடுத்தார். ஏனென்றால் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை தம்முடைய மகன் மூலமாக கடவுள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார் என்பதை தான் இந்த வசனம் என்று சொல்லுகின்றது. கடவுள் முதலாவது எதிர்பார்த்தது நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்றார். ஆம் அன்புக்குரியவர்கள், நீங்கள் நீதியோடு நேர்மையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதராய் அவதரித்து வந்து நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து காட்டினார். அவர் எப்படி நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் இந்த மக்கள் மத்தியிலே, இந்த பாவத்துக்கு மத்தியிலே, பாவம் நிறைந்த உலகிலே வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அதே போல கடவுள் இந்த மக்கள் அனைவருமே பாவத்திலே வீழ்ந்திருக்கின்றார்கள், அவரை பாவத்திலிருந்து மீட்க வேண்டுமே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே தம் ஒரே பேரான குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை சிந்த வைத்து நம் மீது இரக்கம் காட்டினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் முன்னிலையிலே தாழ்பணிந்து நின்றார். கெத்செமனே தோட்டத்திலே மன வியாகுலத்திலே சென்று அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வியர்வையில் இரத்த துளிகளாய் அவர் உடலிலிருந்து கீழே விழும் பொழுது அவர் எவ்வாறு ஜெபிக்கின்றார் என்றால், தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னை விட்டு அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே ஆக கடவது என்று கடவுளுடைய விருப்பத்துக்கு பணிந்து தன்னை தாழ்த்தி அவ்விடத்தில் நின்றார். சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கூட தான் ஒரு கடவுள், அந்த கடவுள் நிலையை மாற்றிவிட்டு மனித உறவிலே உலகுக்கு வந்து சிலுவை மரண தண்டனை ஏற்று பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள், ஏன் தான் நினைத்திருந்தால் அந்த சிலுவையின் பாடுகள் அவர் விடுபட்டிருக்க முடியாதா? அப்படி விடுபடவில்லை. ஏனென்றால் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அது எப்படி நிறைவேறும் என்று அவருடைய விருப்பத்துக்கு பணிந்து நிற்க வேண்டும், அவர் முன்னால் பணிந்து நிற்க வேண்டும். ஆகவே தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் சகித்துக் கொண்டு, வலிகளையும் சகித்துக் கொண்டு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன் இரத்தத்தை சிந்தி கடவுள் முன்னிலையிலே தாழ்பணிந்து நின்றார். ஆகவே தான் அவர் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார், அந்த வேதனைகளை, துன்பங்களை, பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சகித்துக் கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் எதிர்பார்ப்பவற்றை கடவுள் உலகிலே மனிதனாய் வந்து வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து உலகிலே வந்து நேர்மையாய் நடந்திருக்கின்றார், நேர்மையாய் வாழ்ந்திருக்கின்றார், நீதியோடு நடந்திருக்கின்றார். தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய மீட்புக்காக சிந்த கொடுத்து நம் மீது இரக்கம் காட்டி இருக்கின்றார். கடவுள் முன்னிலை பணிந்து நிற்க வேண்டும் என்பதற்காக கடவுள் விருப்பத்தை நிறைவேற்ற அத்தனை வேதனைகளை, பாடுகளை, துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கின்றார். கடவுளே இப்படி அவருடைய விருப்பம் என்ன என்பதை நமக்கு வாழ்வாக்கி காட்டி இருக்கின்றார் என்றால் நாம் அதை வாழ்ந்து காட்ட வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் என்று. அது எப்படி என்றால், தான் விரும்புவதை கடவுள் ரூபமெடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற வடிவிலே இந்த உலகிலே வந்து அதை வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டி அலகையின் பிடியிலிருந்து தன்னுடைய இரத்தத்தின் மூலம் உங்களை மீட்டு ஒளியினுடைய ஆட்சிக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இது சாத்தியமானது கடவுள் விரும்புகின்ற அந்த 3 காரியங்களை நிறைவேற்றியதன் மூலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாமும் கடவுள் விரும்புகின்ற இந்த 3 காரியங்களை வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுவதற்கு கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று மட்டும் சொன்னால் போதாது.
ஆலயங்களில் சென்று பிறர் பார்க்கும்படியாக ஜெபிப்பவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நிம்மதியான, சந்தோஷமான, சமாதானமான, மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கடவுள் விரும்புகின்ற இந்த 3 காரியங்களை நாம் வாழ்வாக்கும் பொழுதுதான் கடவுள் நாம் விரும்புகின்ற நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னுமாக ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். வசனம் என்ன சொல்லுன்னா, இரக்கம் காட்டப்பட்டது எப்படி என்பதை சொல்லுகின்றது. கடவுள் நம் மீது இரக்கம் காட்டினார், அதுபோல நாமும் பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார். அந்த இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை கடவுள் அழகாக சொல்லுகின்றார். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அப்ப கடவுள் தம் மீதுள்ள அன்பை, நம் மீதுள்ள இரக்கத்தை எவ்வாறு எடுத்து காட்டியுள்ளார் என்றால், நாம் பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக கிறிஸ்து தம் உயிரை கொடுத்தார். ஏன்னா நாம பாவிகள், இந்த உலகில் வாழக்கூடிய அத்தனை பேருமே பாவிகள். இப்போ பாவி உன்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக கடவுள் தன் உயிரை கொடுத்தார். இவ்வுலகிலே மனிதராய் வந்து கடவுள் தன் உயிரை கொடுத்தார். இப்போ நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும், யார் உண்மையான கடவுள் இதை புரிஞ்சுக்கணும். அன்பு காட்டக்கூடியவர் தான் கடவுள். இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க அன்புதான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அன்பு யார் காட்டுகின்றார்களோ அவர்தான் கடவுள், மனிதர் அல்ல. மனிதர் காட்டக்கூடிய அன்பு கடவுளுக்கு நிகரானது அல்ல. நாம் கடவுள் என்று சொல்பவர்களுள் யார் உண்மையான அன்பை காட்டுகின்றார்களோ அவர்கள்தான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ பாவியாய் இருக்கின்றாய் என்றால் உன் பாவத்திற்காக இன்னொருவருடைய உயிரை அல்லது இன்னொரு உயிரினத்தினுடைய உயிரை கேட்பது கடவுள் அல்ல. யார் கடவுள் என்றால், நீ பாவியாய் இருக்கும் பொழுது உன் பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டாரே அவர்தான் கடவுள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீ தூக்கி சுமக்கக்கூடிய எதுவுமே கடவுள் கிடையாது. உன்னை தூக்கி சுமக்கக்கூடியவர் தான் கடவுள். ஏனென்றால் அதுதான் அன்பு. கடவுள் எப்போதுமே என்னை நீ தூக்கி சுமக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை, அவர் எதிர்பார்ப்பதில்லை, அவர் எப்போது கேட்கவும் மாட்டார். கடவுள் என்ன விரும்புகின்றார் என்றால், உன்னை நான் சுமக்க வேண்டும், நீ என்னிடத்தில் வா என்று சொல்லுகின்றார். அதுதான் கடவுள். ஆகவே கடவுளுடைய அன்பு இப்படித்தான். உன்னை மீட்பதற்காக தன் உயிரை கொடுப்பவர் கடவுள். நீ என்னை தூக்கி சுமக்க வேண்டாம், உன்னை நான் தூக்கி சுமப்பேன் என்று உன்னை சுமந்து கொண்டிருப்பவர் தான் கடவுள். இப்படிப்பட்டவர் தான் உண்மையான கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ இந்த பரிகாரத்தை செய்தால்தான் நான் உனக்கு நன்மை செய்வேன், ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்பவர் கடவுள் அல்ல. நீ கடவுளிடத்தில் மன்றாடும் பொழுது, முறையிடும் பொழுது அவர் விரும்புகின்ற நீதியை, நேர்மையை உன் வாழ்க்கையிலே நடப்பித்து கடவுள் முன்னால் உன்னை தாழ்த்தி பிற மீது நீ இரக்கம் காட்டி வாழும் பொழுது உனக்கு வேண்டியவற்றை உனக்கு கொடுப்பவர் தான் கடவுள். அல்லாம உன்னிடத்திலிருந்து கேட்பவர் அல்ல. ஏன் தேவைக்கு தானே நம்ம கடவுள்கிட்ட போகிறோம். நம்ம ஒரு தேவைக்கு கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் நம்மகிட்ட கேட்பாரா? ஏதாவது யோசிச்சு பாருங்க. ஒருபோதும் கேட்க மாட்டார். நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்க போகிறோன்னா எதுக்கு கடன் வாங்க போகிறோம்? நமக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இன்னொரு நபரிடம் கடன் வாங்க போகிறோம். அப்போ கடன் வாங்க போகிற இடத்த, நம்ம தேவையை பூர்த்தி செய்ய போகிற இடத்த, கடன் வாங்க போகிற இடத்த அவங்க நம்மக்கிட்ட நம்ம கொடுத்த கடனுக்கு செக்யூரிட்டி கேட்குறாங்கன்னா அவங்க உண்மையான கடன்காரங்க கிடையாது. அவங்க யாருன்னா வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர்கள். அவர்கள் மனித போக்கிலானவர்கள், வட்டிக்கு கடன் கொடுக்கின்றவர்கள் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் கொடுத்த கடனுக்கு ஈடாக ஒன்றை பெற்றுக்கொண்டு கடன் கொடுப்பவர்கள். அவர்கள் உண்மையிலே இறங்கி கடன் அளிப்பவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய உறவினர்களிடத்திலே நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அல்லது நம்முடைய நண்பர்களிடத்திலே, அறிமுகமானவர்களிடத்திலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கடன் பெற செல்லும் பொழுது அவர்கள் எதையும் பெறாமல் நமக்கு கடனை கொடுக்கின்றார்கள். அதை போலத்தான் கடவுளிடத்தில் நம்முடைய தேவைக்கு நாம் செல்லும் பொழுது கடவுள் நம்மிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொண்டு நம் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வதில்லை.
கடவுள் சென்று கடவுளிடத்தில் கேட்கும் பொழுது அவர் 3 விஷயங்களை மட்டும் எதிர்பார்ப்பார். நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுகின்றானா என் பிள்ளை என்று. பிறர் மீது நான் அவன் மீது இரக்கம் காட்டினால் என் பிள்ளை பிறர் மீது இரக்கம் காட்டுவானா என்று பார்க்கின்றார். கடவுள் முன்னிலையிலே தன்னை தாழ்த்தி கொண்டு வாழ்வானா என்று பார்க்கிறார். இந்த 3 விஷயத்தையும் பார்த்துவிட்டு அவர் என்ன செய்கின்றார்? உதவியை செய்கின்றார், உன்னை ஆசீர்வதிக்கின்றார். இல்லாமல் எதையும் பெற்றுக்கொண்ட அல்ல கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பது, உனக்கு நன்மைகள் செய்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய கடவுள். கடவுள் என்று சொல்லக்கூடியவர் இவர்தான். கடவுள் எதிர்பார்க்கக்கூடியது 3 தான். ஒன்று நீதி நேர்மை, 2வது இரக்கம், 3வது தாழ்ச்சி. இந்த 3ஐ தான் அவர் எதிர்பார்க்கின்றாரே ஒழிய வேறு எதையுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று அவர் சொல்லுவதில்லை. நீ இந்த பரிகாரம் பண்ணாதான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன்னு கடவுள் ஒருபோதும் சொல்ல மாட்டார். அவர் கேட்கக்கூடியவர் அல்ல. ஏனென்றால் உன்னை படைத்த கடவுள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இருக்கின்றாரே ஒழிய உன்னிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல அவர் இருப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல இரக்கம் காட்ட வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகின்றாரே ஒழிய நீ அதை செய்து இதை செய்து கொண்டு வந்து பிறகுதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். ஏனெனில் பாவியாய் இருக்கும் பொழுதே தன் உயிரை உனக்கு கொடுத்து நான் தான் கடவுள் என்று மெய்ப்பித்தவர் நம் கடவுள். உன்னால் எழுந்து நடக்க முடியாத வீழ்ந்து கிடக்கக்கூடிய நேரத்திலே நீ என்னை சுமந்து செல் என்று சொல்லாமல் உன்னை சுமந்து சென்று உன்னை காக்கக்கூடியவர் தான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் என்றால் பாவிகளான தன் மக்களுக்காக தன் உயிரை கொடுப்பவர், தன் உயிரை கொடுத்து தம் பிள்ளைகளை நேசிப்பவர் தான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை சுமக்க சொல்லாமல் தன் பிள்ளைகளை தன் தோள் மீது வைத்து சுமந்து சென்று செல்லுகின்றவர் தான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கேட்டு இதை கேட்டு தன் பிள்ளைகளை துன்புறுத்தாமல் தன் பிள்ளைகள் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுகின்றார்களா? தன் பிள்ளைகள் இரக்கம் காட்டி வாழுகின்றார்களா? தன் பிள்ளைகளிடத்திலே தாழ்ச்சி பண்பு இருக்கின்றதா என்பதை பார்த்து அவர்கள் கேட்பதற்கு மேலாக கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதுதான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் எதிர்பார்ப்பது 3. இன்னும் 3 அவர் எதிர்பார்க்கின்றார். 1, முதல்ல நான் சொன்னது நீதி நேர்மை, 2வது இரக்கம் காட்டுதல், 3வது தாழ்ச்சி. இந்த 3க்கையும் உள்ளடக்கிதான் கடவுள் இன்னும் 1ஐ உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். 1, அதைத்தான் இந்த வசனம் அழகாக சொல்லுகின்றது. நான் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அப்படி என்றால் உன்னை மீட்பதற்காக தன் உயிரை கொடுத்த கடவுளிடத்திலே நீ வர வேண்டும். அவர்தான் கடவுள் என்று நீ நம்ப வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கின்றார். உன்னை மீட்டெடுப்பதற்காக, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன் உயிரை கொடுத்தவர் தான் கடவுள் என்பதை நீ நம்ப வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை அவர் எதிர்பார்க்கின்றார். 2வதாய் நீ அவரை சுமக்க வேண்டாம், உன்னை நான் சுமக்கினேன், நீ என் அருகில் வா என்பதை அவர் எதிர்பார்க்கின்றார். நீ கடவுளை தூக்கி சுமக்க வேண்டிய தேவையில்லை. நீ என் பிள்ளை, உன் தகப்பன்னா, நீ என் பக்கத்தில் வா, நான் உன்னை தூக்கி சமைக்கிறேன், அல்ல நீ என் பக்கத்தில் வா என்பதை கடவுள் எதிர்பார்க்கின்றார். 2வதாக. 3வதாக அவர் எதை எதிர்பார்க்கின்றார் என்றால் உன்னிடத்திலிருந்து அவர் பரிகாரம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்திலிருந்து அவர் எதையும் பெற்றுக்கொள்ள விரும்பவும் இல்லை, அவர் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. கடவுள் மீகா அதிகாரத்திலே சொன்ன, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொன்ன அந்த 3 விஷயங்கள் உன் வாழ்விலே இருக்கின்றதா என்பதை எதிர்பார்க்கின்றார். ஆகவே முதலிலே 3 காரியங்கள் சொன்னேன். இப்பொழுது கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய 3 காரியங்களை சொன்னேன். இப்போ இந்த காரியங்கள் என்று கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது எதுவுமே நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய செயல்களுக்கு எதுவுமே இல்லை. காசு செலவு பண்ணி செய்ய வேண்டிய எதுவுமே இங்கே இல்லை. முதல்ல சொன்ன 3 விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள். நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பொய் பேசாமல் இருந்தாலே நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்வோம். பிறகு துன்புறுத்தாமல் இருந்தாலே, பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் இருந்தாலே நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக இரக்கம் காட்டுதல். நம்ம கிட்ட இருக்கிறத கஷ்டப்படுறவங்களும் கொடுக்குறோம். கொடுக்கும்போது யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம கொண்டு கொடுத்தா போதும். இரக்கம் காட்டி வாழுகின்றோம். கடவுள் முன்னில தாழ்ச்சியோடு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை வேற யாரும் பார்க்க வேண்டாம், கடவுள் மட்டும் பார்த்தா போதும்.
நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ரூமுக்குள்ள போய் தாழ்ச்சியோடு அவர் முன்னிலையில் அழுது புலம்பி ஜெபிச்சாலே போதும், நம்ம கடவுள் முன்னிலே தாழ்ச்சியா இருந்துருவோம். இந்த 3 விஷயத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கி இன்னொரு 3 விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ உனக்காக நான் உயிரை கொடுக்கிறேன், ஏன்னா உன்னை மீட்பதற்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன், நீ இதை நம்பி என்கிட்ட வா. இப்போ உன்னை மீட்பதற்காக தன் உயிரை துச்சமென மதித்து உயிரை கொடுப்பவர் தான் கடவுள், உயிரை எடுப்பவர் அல்ல கடவுள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தனக்காக உனக்காக தன் உயிரை கொடுத்த கடவுள் நான் தான் என்பதை உணர்ந்து கொள், நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக என்ன சொல்லுகின்றார்? நீ என்னை சுமக்க வேண்டாம், நான் தான் உன்னை சுமக்க வேண்டும், ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை, ஆகவே நீ என்னிடத்திலே வா என்று சொல்லுகின்றார். என்னை நம்பு என்று சொல்லுகின்றார், என்னிடத்திலே வா என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக உனக்கு நான் ஆசீர்வாதங்களை தர வேண்டும், ஆகவே நான் விரும்புகின்ற அந்த 3 காரியங்களை உன் வாழ்விலே செயல்படுத்து என்று சொல்லுகின்றார். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார், வேற எதையுமே கடவுள் விரும்பவில்லை. இதை நம்ம செஞ்சிட்டோம்னா கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளா வாழ்வோம். கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் நமக்கு நிச்சயம் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீதியோடு நேர்மையோடு நாம நடந்து கொள்ளாம இருந்தால் கடவுள்கிட்ட போய் எவ்வளவுதான் அழுது புலம்புனாலும் எதுவுமே நமக்கு கிடைக்க போறதில்லை. சொல்லுவாங்க நான் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், வாரக்கணக்கா ஜெபிக்கிறேன். ஆமா, ஆனா நம்ம நீதியோட நேர்மையோட நடந்து கொண்டிருக்கின்றோமா? சொல்லுங்க பார்ப்போம். பிபிலி அழகாக சொல்லுகின்றது, பலி அல்ல நான் விரும்புவது, இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று விவிலியம் அழகாக சொல்லுகின்றது. பலியை அல்ல நான் விரும்ப. பழைய ஏற்பாட்டை காலத்திலே கடவுளை அண்டி வருவதற்கு பலிப்படுவார்கள், அதாவது குற்றம் நீக்குவதற்கு குற்ற நீக்க பலி, நல்லுறவு ஒப்புரவாவதற்கு நல்லுறவு பலி, அப்படி பலி இருந்தது. அந்த பலி பற்றிய சட்டங்கள் இருந்தன. ஆகவே தான் கடவுள் சொல்லுகின்றார், நீ சும்மா பலியை செலுத்திக்கிட்டு வந்து நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் நீ நினைக்காத, நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் விரும்புவது உன்னுடைய அதிகப்படியான ஜெபத்தை அல்ல, இரக்கத்தை தான் நான் விரும்புறேன், அதனால நீ இரக்கம் காட்டி வாழு, அப்போ நீ கொஞ்சம் வார்த்தை சொல்லி ஜெபிச்சாலே போதும், நான் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் எதிர்பார்ப்பதை இந்த உலகிலே நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்றால், இந்த உலகத்தார் பாராட்டும் வகையிலே பேரும் புகழும் பெற்ற ஆசீர்வாதங்கள் நிரம்ப மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வில் நான் நீதியோடு நேர்மையோடு இரக்கம் காட்டி கடவுளுக்கு பணிந்து வாழவில்லை. ஆகவே அப்படி வாழாத காரணம் என் வாழ்வு பிரச்சனைக்குள்ளானது, என் குடும்ப வாழ்வும் பிரச்சனைக்குள்ளானது. அந்த நேரத்திலே நான் கடவுள் பாதத்திலே மண்டிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். மணிக்கணக்காய் ஜெபித்தேன், நாள் கணக்காய் ஜெபித்தேன், வாரக்கணக்காய் ஜெபித்தேன். என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஆனால் விவிலியத்தை தெளிவாய் படித்த பிறகு புரிந்து கொண்டேன், நான் என் வாழ்க்கையிலே நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளவில்லை, நான் என் வாழ்க்கையிலே இரக்கம் காட்டி வாழவில்லை, நான் கடவுள் முன்னிலையில் என்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. ஆகவே தான் என் ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கவில்லை. ஆகவே தான் இன்று என் வாழ்வு பிரச்சனைக்குள்ளாகி நிம்மதி இழந்து, சந்தோஷம் இழந்து, சமாதானம் இழந்து, மனவேதனையை துடிதுடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். அன்றிலிருந்து நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். கடவுள் முன்னிலையில் என்னை தாழ்த்த ஆரம்பித்தேன். கடவுளுக்கு ஏற்புடையவற்றை இரக்கம் காட்டி வாழ ஆரம்பித்தேன். இன்று நான் வேண்டிய நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எனக்கு கொடுத்து என் கடவுள் என்னை மகிழ்ச்சியோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இத்தகைய மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பவற்றை நாம் வாழ்வாக்குவோம். நிச்சயம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோம். கடவுள் எதிர்பார்ப்பவற்றை செய்வதற்கு வேண்டிய வரம் வேண்டிய நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு, நீர் எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் சிந்திப்பதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் எங்களிடமிருந்து 3 விஷயங்களை எதிர்பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்பா, நாங்கள் இரக்கம் காட்டி வாழ வேண்டும், நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு இரக்கம் காட்டி வாழ வேண்டும், நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாய் முன்னிலையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அப்பா, நீர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 3 காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக,
நீர் எங்களை சிந்திக்க வைத்தமைக்காக, இவை எங்கள் வாழ்வில் இருக்கின்றதா என்பதை குறித்து எங்களையே நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க நீர் வாய்ப்பு கொடுத்தமைக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே நாங்கள் நீதி தவறி நெறிபிறழ்ந்து வாழ்ந்திருக்கின்றோம். எத்தனையோ நேரங்களிலே உதவி தேவைப்படுகின்ற உதவி செய்து இரக்கம் காட்டாமல் வாழ்ந்திருக்கின்றோம். கடவுளை மிஞ்சி உம்மை மறந்து எத்தனையோ நேரங்களிலே தாழ்த்தி கொள்ளாமல் உமக்கு மிதமிஞ்சி நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த செயல்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. நீர் எங்கள் பாவங்களுக்காய் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆகவே நீர் சிந்திய இரத்தத்தினால் எங்களை முழுவதுமாய் கழுவி எங்கள் பாவ கரைகளை அகற்றி நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாய் வாழாமைக்காக நீர் எங்களை மன்னியும் என்று இந்த நேரத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவரே, நாங்கள் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய நல்ல மன பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் அப்பா. பிறருக்கு நாங்கள் இரக்கம் காட்டி பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டிய நல்ல மனநிலையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம் அப்பா. உம்மிடத்திலே நாங்கள் வரும் பொழுது, உம் சன்னதிகளை நிற்கும் பொழுது எங்களை நாங்களே தாழ்த்தி உம் அருளை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உம்மை அடிபணிந்து நிற்க வேண்டிய வரத்தை நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்கள் உம் முன்னால் வந்தடைவதற்காக உம்மை நாங்கள் நம்பி உம் அருகிலே நாங்கள் வந்து நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த 3 காரியங்களை, இந்த 3 விஷயங்களை எங்கள் வாழ்விலே வாழ்வாக்க நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று, அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த உலகிலே நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் மீது நீர் மனம் இறங்கும். இரக்கம் காட்டி பிறருக்கு உதவி செய்து வாழக்கூடிய ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதியும். உம் முன்னால் தாழ்ச்சியோடு வந்து நிற்கக்கூடிய உம் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வாதங்களினால் நீர் நிரப்பும் ஆண்டவர். எல்லோரும் இத்தகைய மனநிலையோடு வாழ்ந்து நீர் எதிர்பார்ப்பவற்றை வாழ்விலே வாழ்வாக்கி உம்மையே நம்பி உம் பாதம் பற்றி வாழ கிருபை செய்யும். எல்லோரையும் ஆசீர்வதியும். அனைத்தும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு எங்கள் செயல்கள் யாவற்றிலும் எங்களோடு எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகின்றோம். எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.